திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ, ஒரு ஸ்கின் ப்ராப்ளம், ஒரு பெரிய இஷ்யூன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து மொத நாள் ஒரு குழந்தை, மறுநாள் ஒரு குழந்தை என்னை விட்டு இறந்துட்டாங்க. ஒரு நாள் இறந்ததுக்கு விட்டு ஒரு நாள். அப்புறம் என்னால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கேன். அந்த குழந்தைங்க டவுன் ஃப்ளோர்ல இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். வேற வேற ஃப்ளோர். ஆனா எந்த ஃப்ளோர் ஞாபகம் இல்ல. பயங்கரமான மன உளைச்சல். என்ன சொல்றது? போய் ஒரு இடத்துல பதுங்கி இருக்கிற அளவுக்கு மன உளைச்சல். எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? என்ன ஆச்சுன்னு. ஸோ ரொம்ப மன உளைச்சல். அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணேன். ஏன்னா எனக்கு குக்கிங், கிளீனிங், வீட்டு வேலைகள் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ நான் நெறைய பேருக்கு வந்து இந்த மில்லட் ஹெல்த் மிக்ஸ் நம்ம வீட்ல நான் எங்க குழந்தைக்கு பண்றது உண்டு. ஸோ அத வந்து ஏன் நம்ம பண்ணா என்னன்னு சொல்லி எனக்கு எழுதக்கூட தெரியல அது. கன்டென்ட்டா எப்படி எழுதி போஸ்ட் பண்றதுன்னு தெரியல. ஸோ என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டா அவங்க எழுதி குடுக்குறாங்க. அத ஒரு பேஜ்ல ஒரு நம்மளோட FB, Facebook ஒரு பேஜ்ல ஒரு பெண்களுக்குலாம் உதவி பண்ற ஒரு பேஜ்ல நான் இத போஸ்ட் பண்றேன். அதுக்கு முன்னாடி நான் நெறைய லைவ் அந்த இதுல பண்ணியிருக்கேன். சும்மா கேம் அப்படி இப்படிலாம். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் எனக்கு இப்படி நடந்திருக்குன்னு தெரிஞ்சு போச்சு.